நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும். திருச்செந்தூர் முருகனின் அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். இன்று மார்கழி மாதம் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, டிசம்பர் 29ஆம் தேதி 2024 வருடம். இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 3:15 முதல் 4:15 வரை. இன்றைய கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, மாலை 1:30 முதல் 2:30 வரை. இன்றைய சூலம் மேற்கு திசை. இன்று சந்திராஷ்டமம் எந்த நட்சத்திரத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா, அஸ்வினி பரணி இந்த 2 நட்சத்திரக்கும் சந்திராஷ்டமம். மரண யோகம் அமிர்த யோகமாக இருக்குது. இன்றைய நட்சத்திரம் இன்று நாள் முழுவதும் கேட்டய நட்சத்திரமாக இருக்குதுங்க. இன்றைய ராசி பலன் என்னென்னு பார்க்கலாங்க. மேசராசி அன்பர்களே, உத்தியோக பணிகளில் தாமதம் ஏற்படும். வியாபார முதலீடுகளில் கவனம் வேண்டும். வாகன பயணங்களில் விழிப்புணர்வு வேண்டும். தாய்மாமன் வழியில் அலைச்சல் உண்டாகும். வழக்கு பணிகளில் இழுபறியான சூழல் காணப்படும். மற்றவர்கள் மீதான கருத்துக்களை தவிர்க்கவும். கடன் தொடர்பான விஷயங்களை பொறுமையுடன் கையாளவும். எதிர்பார்ப்பு நிறைந்த நாளாக இன்று உங்களுக்கு அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் அடர் பச்சை நிறம். அஸ்வினி நட்சத்திர அன்பர்களே, தாமதம் ஏற்படும். பரணி நட்சத்திர அன்பர்களே, அலைச்சல் உண்டாகும். கிருத்திகை நட்சத்திர அன்பர்களே, பொறுமையுடன் செயல்படவும். ரிஷபராசி அன்பர்களே, இழுபறியான பணிகளை செய்து முடிப்பீர்கள். சிந்தனை போக்கில் மாற்றம் உண்டாகும். சூழ்நிலைகளை சமாளிப்பதற்கான பக்குவம் ஏற்படும். கணவன் மனைவி இடையே ஒற்றுமை அதிகரிக்கும். போட்டித் தேர்வுகளில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும். பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்வீர்கள். சுபகாரிய எண்ணங்கள் கைகூடி வரும். போட்டி நிறைந்த நாளாக இன்று உங்களுக்கு அமைகிறது. அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறம். கிருத்திகை நட்சத்திர அன்பர்களே, மாற்றம் உண்டாகும். ரோகிணி நட்சத்திர அன்பர்களே, முடிவுகள் கிடைக்கும். மிருகசீரிஷம் நட்சத்திர அன்பர்களே, எண்ணங்கள் கைகூடும் நாளாக இன்று அமைகிறது. ரிஷபராசி அன்பர்களுக்கு போட்டி நிறைந்த நாட்களாக இருப்பதால் சற்று கவனமும் தேவையாக இருக்கிறது. கவனத்துடன் செயல்படவும். மிதுன ராசி அன்பர்களே, இன்று பயணங்கள் மூலம் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் மேம்பாடு வளரும். வாகன வசதிகள் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கு இடையே புரிதல் ஏற்படும். எதிர்பார்த்த கடன் உதவிகள் சாதகமாகும். கல்வியில் இருந்து வந்த ஆர்வமின்மை குறையும். சிந்தனை போக்கில் சில மாற்றம் ஏற்படும். கால்நடை வளர்ப்பு மூலம் ஆதாயம் அடைவீர்கள். விவேகம் வேண்டிய நாளாக இன்று உங்களுக்கு அமைகிறது. அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். மிருக சீரிஷம் நட்சத்திர அன்பர்களே, வாய்ப்புகள் கிடைக்கும். திருவாதிரை நட்சத்திர அன்பர்களே, உதவிகள் சாதகமாகும். புனர்பூசம் நட்சத்திர அன்பர்களே, மாற்றம் ஏற்படும். கடகராசி அன்பர்களே, விழிப்புணர்வுகள் வழியில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உண்டாகும். சொத்து விற்பனையில் இருந்து வந்த இழுபறிகள் மறையும். கடன் தொடர்பான பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். பொருளாதாரம் நெருக்கடிகள் குறையும். குழந்தைகள் பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கும். நெருக்கமானவர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள். அச்சம் மறையும் நாட்களாக இன்று உங்களுக்கு அமைகிறது. அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். புனர்பூசம் நட்சத்திர அன்பர்களே, இழுபறிகள் மறையும். பூசம் நட்சத்திர அன்பர்களே, நெருக்கடிகள் குறையும். ஆயில்யம் நட்சத்திர அன்பர்களே, புரிதல்கள் உண்டாகும் நாட்களாக இன்று உங்களுக்கு அமைகிறது. எதிலும் சற்று கவனம் தேவையாகவும் இருக்கிறது. சிம்மராசி அன்பர்களே, இன்று உறவினர்களின் சந்திப்பு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். விவசாயம் சார்ந்த துறைகளில் மேன்மை ஏற்படும். கல்வி பணிகளில் ஆர்வம் உண்டாகும். உடலில் இருந்து வந்த சோர்வுகள் குறையும். தாயாருடன் சிறு சிறு விவாதங்கள் ஏற்பட்டு நீங்கும். தாய்வழி உறவுகள் வழியில் ஒத்துழைப்புகள் மேம்படும். உத்தியோகத்தில் தவறிய பொறுப்புகள் மீண்டும் கிடைக்கும். நம்பிக்கை வேண்டிய நாளாக இன்று உங்களுக்கு அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் இளம் ரோஸ் நிறம்.
மகம் நட்சத்திர அன்பர்களே மேன்மை ஏற்படும். பூரம் நட்சத்திர அன்பர்களே சோர்வுகள் குறையும். உத்திரம் நட்சத்திர அன்பர்களே பொறுப்புகள் கிடைக்கும். கன்னிராசி அன்பர்களே மனதிற்கு பிடித்தவர்களை பற்றிய புரிதல்கள் மேம்படும். தோற்ற பொலிவில் மாற்றங்கள் காணப்படும். சிறு தூர பயணங்கள் மூலம் புத்துணர்ச்சி பெறுவீர்கள். தம்பதிகளுக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்கும். உடன் பிறந்தவர்கள் மூலமாக இன்பச் செய்திகள் கிடைக்கும். மனதளவில் புதிய நம்பிக்கை உண்டாகும். பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சியான சூழல் ஏற்படும். தனம் நிறைந்த நாளாக இன்று உங்களுக்கு அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறம். உத்திரம் நட்சத்திர அன்பர்களே புரிதல்கள் மேம்படும். அஸ்தம் நட்சத்திர அன்பர்களே நெருக்கம் அதிகரிக்கும். சித்திரை நட்சத்திர அன்பர்களே நம்பிக்கை உண்டாகும். துலாம் ராசி அன்பர்களே குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். செயல்பாடுகளில் இருந்து வந்த தடை தாமதங்கள் குறையும். நண்பர்கள் வழியில் ஆதரவு கிடைக்கும். விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். புதிய நபர்களின் அறிமுகங்கள் உருவாகும். கடன் தொடர்பான பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். கவலைகள் மறையும் நாளாக இன்று உங்களுக்கு அமைகிறது. அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். சித்திரை நட்சத்திர அன்பர்களே வேறுபாடுகள் குறையும். சுவாதி நட்சத்திர அன்பர்களே ஆதரவு கிடைக்கும். விசாகம் நட்சத்திர அன்பர்களே முடிவுகள் எடுக்கும் நாளாக இன்று உங்களுக்கு அமைகிறது. விருச்சக ராசி அன்பர்களே வரவுகள் மூலம் சேமிப்புகள் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். எதிர்கால தடைகளை அறிந்து வெற்றி கொள்வீர்கள். பழைய நினைவுகள் மூலம் செயல்பாடுகளில் ஒரு விதமான சோர்வு உண்டாகும். வெளியூர் பயணங்கள் மூலம் மாற்றமான சூழ்நிலைகள் காணப்படும். செல்வ சேர்க்கை தொடர்பான செயல்களில் ஆர்வம் அதிகரிக்கும். பெருமை நிறைந்த நாளாக இன்று உங்களுக்கு அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறம். விசாகம் நட்சத்திர அன்பர்களே சேமிப்புகள் அதிகரிக்கும். அனுஷம் நட்சத்திர அன்பர்களே சோர்வுகள் உண்டாகும். கேட்டை நட்சத்திர அன்பர்களே ஆர்வம் அதிகரிக்கும் நாளாக இன்று உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசி அன்பர்களே இன்று உலக வாழ்க்கை பற்றிய புரிதலும் புதிய கண்ணோட்டமும் பிறக்கும். ஜாமீன் விஷயங்களில் கவனம் வேண்டும். வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கவும். பழைய நண்பர்களின் சந்திப்புகள் ஏற்படும். விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது. ஆடம்பர பொருட்கள் மீது ஈர்ப்பு அதிகரிக்கும். இன்பம் நிறைந்த நாளாக இன்று உங்களுக்கு அமைகிறது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் பச்சை நிறம். மூலம் நட்சத்திர அன்பர்களே கவனம் வேண்டும். பூராடம் நட்சத்திர அன்பர்களே சந்திப்புகள் ஏற்படும். உத்திராடம் நட்சத்திர அன்பர்களே ஈர்ப்புகள் அதிகரிக்கும் நாளாக இன்று உங்களுக்கு அமைகிறது. இன்பம் நிறைந்த நாள். மகரம் ராசி அன்பர்களே இன்று ஆராய்ச்சி தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். அரசு தொடர்பான பணிகள் மூலம் ஆதாயம் ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும். மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி அமைதி ஏற்படும். கணுக்கால் வலிகள் குறையும். வெளியூர் பயணம் பற்றிய சிந்தனைகள் ஏற்படும். சகோதரிகள் வழியில் சுப செய்திகள் கிடைக்கும். ஆசை மேம்படும் நாளாக இன்று உங்களுக்கு அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறம். உத்திராடம் நட்சத்திர அன்பர்களே ஆதாயம் ஏற்படும். திருவோணம் நட்சத்திர அன்பர்களே அமைதி உண்டாகும். அவிட்டம் நட்சத்திர அன்பர்களே சுபமான நாளாக இன்று அமைகிறது. கும்பம் ராசி அன்பர்களே மனதளவில் இருந்த குழப்பம் நீங்கி தெளிவுகள் பிறக்கும். அரசு சார்ந்த பணிகளில் விவேகம் வேண்டும். வியாபாரம் நிமித்தமான வெளியூர் பயணங்கள் சாதகமாக அமையும். எதிர்காலம் சார்ந்த சிந்தனைகள் மேம்படும். கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும். எதிலும் ஆதாயத்துடன் செயல்படுவீர்கள். வியாபார அபிவிருத்தி சார்ந்த உதவிகள் கிடைக்கும். அமைதி நிறைந்த நாளாக இன்று உங்களுக்கு அமையும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் பொன் நிறம். அவிட்டம் நட்சத்திர அன்பர்களே தெளிவுகள் பிறக்கும். சதயம் நட்சத்திர அன்பர்களே சிந்தனைகள் மேம்படும். புரட்டாதி நட்சத்திர அன்பர்களே உதவிகள் கிடைக்கும் நாளாக இன்று உங்களுக்கு அமைகிறது. மீனம் ராசி அன்பர்களே ஆராய்ச்சி தொடர்பான சிந்தனைகள் மேம்படும். புதிய முயற்சிகளில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும்.
வியாபார பணிவுகளில் தெளிவுகள் பிறக்கும். கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சியான தருணங்கள் உண்டாகும். திடீர் திருப்ப பயணங்களால் மாற்றம் உண்டாகும். மாணவர்களுக்கு விளையாட்டு விஷயங்களில் ஆர்வம் ஏற்படும். தந்தை வழியில் ஒத்துழைப்புகள் கிடைக்கும். தனம் நிறைந்த நாளாக இன்று உங்களுக்கு அமைகிறது. அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். புரட்டாதி நட்சத்திர அன்பர்களே, சிந்தனைகள் மேம்படும். உத்தரட்டாதி நட்சத்திர அன்பர்களே, மகிழ்ச்சியான நாளாக இன்று அமைகிறது. ரேவதி நட்சத்திர அன்பர்களே, ஒத்துழைப்புகள் கிடைக்கும் நாளாக இன்று உங்களுக்கு அமைகிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவினை எங்களுக்கு தரவும். இந்த வீடியோ முழுவதும் உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களையும் பதிவிடுங்க. நன்றி.